கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 23 மா பாவிக்கும் கைலாச பதவி. முனிவர்களே, இதுவரையிலும் நான் சிவபெருமானின் பஞ்சாட்சர மகா மந்திரத்தின் மகிமையை பற்றி உங்களுக்கு விளக்கிக் கூறினேன். இப்போது பரமசிவனின் திருநாமங்களின் மகிமையை பற்றி சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். சிவன், பசுபதி, சம்பு, சங்கரன், சந்திரசேகரன், மிருத்யுஞ்சயம், விபோக்ஷம், நீலகண்டன், மகேஸ்வரன், பவன், பத்கன், மகாதேவன், ஹரன், ருத்திரன், உமாபதி முதலான திவ்ய நாமங்கள் ஸ்ரீ சிவபெருமானுக்கு வழங்கி வருகின்றன. இந்த நாமங்களில் ஒன்றை மட்டுமோ அல்லது அநேக நாமங்களையோ எவனொருவன் எப்போது ஜபித்து வருகிறானோ அவனே பாக்கியசாலியும் புண்ணியாத்மாவாகவும் சகல தேவர்களினாலும் வணங்கி வழிபடத்தக்கவனாகவும் ஆகிறான். அவன் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் அனுபவித்துவிட்டு இறுதியில் கைலாசத்தை அடைந்து முடிவில் சிவபெருமானின் சாயுட்ச பதவியை அடைகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் கைலாசநாதரின் திருநாமங்கள் மிகவும் பரிசுத்தமானவை என்பதை உணர்ந்து கொண்டு எவர்கள் அதை ஜபித்து வருகிறார்களோ அவர்கள் சிவலோகத்தை அடைந்து சிவபிரானுடைய சாயுட்ச பதவியை அடைகிறார்கள் என்பதில் எந்தவித வியப்புமே கிடையாது. ஏனென்றால் மகாதேவரின் திருநாமங்களை கேவலம் அறியாமையால் உச்சரித்த மாத்திரத்திலேயே அநேகம் பேர்கள் சிவலோக பிராப்தியை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் சிலரை பற்றி இப்போது உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன். கௌதமன் என்ற ஒரு தேசத்தில் கந்துகபுரம் என்னும் பெரிய பட்டினமொன்று இருந்தது. அங்கே புண்ணிய சீலனான வியாழன் என்னும் அந்தணன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனோ கெட்ட குணங்களே உருவானவன். பாப காரியங்களிலேயே சதாசர்வ காலமும் ஈடுபட்டும் மதுபானம் அருந்தியும் மகா மாயாவித்தனம் நிறைந்தும் மாமிசத்தை புசித்தும் கல், மாமிசம் முதலான இழிவான பொருட்களை வைத்து வியாபாரம் செய்தும் இம்மாதிரியான அநேக தீய வழிகளை கடைப்பிடிப்பவனாக அவன் இருந்து வந்தான். அந்தணர்களுக்கு உரிய நல்லொழுக்கங்கள் எதுவுமே அவனிடம் காணப்படவில்லை. இந்த நிலையிலேயே அவன் தன் வாழ்நாளில் நீண்ட காலத்தை போக்கிவிட்டான். அப்போது அவனுடைய முடிவு காலம் அவனுக்கு நெருங்கிவிட்டது. அச்சமயத்தில் அவனுடைய புதல்வர்கள் அவனுடைய படுக்கை கட்டிலுக்கு அருகில் நெருங்கி வந்து, அப்பா, நமக்கு யார் யார் என்னென்ன கொடுக்க வேண்டும், அதைப்போல் நாமும் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறதா? மேலும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது எவரிடமிருந்தாவது நீங்களே கடன் வாங்கி இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே அவன் தன்னுடைய மாமிச வியாபாரத்தில் ஏற்பட்ட வரவு செலவுகளைப் பற்றி அவர்களிடம் விவரித்து கூறிவிட்டு கல் வியாபாரத்தில்தான் கடன் கொடுத்திருக்கும் விவரங்களையும் எடுத்து கூறினான். முடிவில் அவன், நான் ஒரு சண்டாளனுக்கு சிவன், அதாவது குருணி, கல் கடன் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உயிரை விட்டான். அப்போது மிகவும் பயங்கரமான தன்மை படைத்த யம தூதர்கள்
அவனை கட்டி இழுத்து கொண்டு போவதற்காக அதிதுரிதமாக அங்கு வந்தார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்த சிவகணங்கள் தங்கள் கையிலிருந்த ஆயுதங்களினால் யம தூதர்களை அடித்து விரட்டினார்கள். உடனே யம தூதர்கள் அனைவரும் தங்கள் தலைவனான யமதர்மனிடம் வந்து நடைபெற்ற விவரங்களை அவனிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் யமதர்மராஜன் தன் படைகளோடு புறப்பட்டுச் சென்று சிவகணங்கள் இருக்குமிடத்தை வந்தடைந்தான். அப்போது சிவகணங்கள் பயங்கரமான காலதேவனை அவனது கைப்பாசத்தாலேயே இறுகக் கட்டிவிட்டு அவனுடைய சேனைகளையும் அடித்து விரட்டி விட்டார்கள். அவர்கள் அவனை திருக்கைலை மலையின் கீழேயுள்ள குகையொன்றிற்கு விரைவாக அழைத்துச் சென்று அங்குள்ள ஒரு மரத்தில் அவனை கட்டி வைத்து அவனை கண்காணித்துக் கொள்வதற்காக ஒரு காவலனையும் நியமித்து விட்டு சென்றார்கள். அவன் யமதர்மராஜனின் பிரதம வேலைக்காரன் என்பதனால் மட்டுமே அவர்கள் அவனை உயிரோடு விட்டு வைத்தார்கள். அப்போது யமதர்மன் மட்டும் அங்கே அவர்கள் முன்னிலையில் தட்டுப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவனை கொன்று போட்டிருப்பார்கள். அதன் பிறகு சிவகணங்கள் வீரியவான் என்னும் அந்த அந்தணனை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்று கைலாசநாதரின் சந்நிதியில் அவனை கொண்டு வந்து சேர்த்துவிட்டு தங்கள் இருப்பிடங்களை நோக்கி சென்று விட்டார்கள். அந்த பிராமணனும் ஆண்டவனை வணங்கியபடி அங்கேயே தங்கியிருந்து சாருப்பிய பதவியை அடைந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.